வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். கோபி பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, உன்னோட வீரவசனம் கேட்கறதுக்கெலாம் நான் கால் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. உன்னால் என்னோட பொண்ணையும் அம்மாவையும் சேஃப்டியாக கூப்பிட்டு வர முடியல அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கூப்பிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா சொல்கிறாங்க, இனியா ரோட் ட்ரிப் போய் தான் அசைன்மெண்ட் எழுதணும், இல்லை அப்படின்னா எனக்கு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வர தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. முன்ன பின்ன ஃப்ளைட்டில் போயிருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு கோபி. ஃப்ளைட்டில் போகிறதுக்கெலாம் நிறைய பணம் வேணும் மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எங்கிட்ட தேவையான பணம் இருக்குது, உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருக்குதா சார் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இவர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத ராதிகா பார்க்குறாங்க. நீ எப்போ ராதிகா வந்த அப்படின்னு கேட்குறாரு கோபி. அந்த இடியட் எவ்வளோ திமிரா பேசுகிறா பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இதை விட அதிகமாகவே பேசியிருப்பேன் கோபி அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. அந்த பாக்கியா பற்றியே யோசிச்சுட்டு இருக்காம நீ உங்களோட வேலையை பாருங்கள், அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு அப்படின்னு திட்டிட்டு போகிறேங்க. உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பிஸ்னஸ் உமன்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேங்க. கோபியோட ஃப்ரெண்ட் கோபியை மீட் பண்ணி பேசுகிறாரு. இனியா ஃபீஸ்க்காக பணம் வாங்கியிருந்தேன், அதை இப்போ கொடுக்க முடியுமா கோபி, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. கோபி அவரோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி பணம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், பேலன்ஸே இல்லை சார் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதம் உன்னால் வாங்கிக்க முடியாதாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு கோபி அவரோட ஃப்ரெண்டுகிட்ட. ரொம்ப அர்ஜென்ட்னால தானே நான் உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இதுக்கிடையில் பாக்கியா, இனியா, செல்வி, பாக்கியாவோட மாமியார் எல்லாருமே மறுபடியும் கிளம்பி ஊருக்கு வந்துட்டுருக்குறாங்க. செல்வி இனியாட்ட பாட்டு போட்டு விட சொல்கிறாங்க. நல்லா பாட்டு போட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்துட்டுருக்குறாங்க. பாக்கியா கார் ஓடிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்போ அங்கே ஒரு வயசானவர் சைக்கிளில் வந்து காரில் வந்து விழுந்துடுறாரு. பதறி போய் காரை நிப்பாட்டி பாக்கியா போய் பார்க்குறாங்க. அடி எதுவும் படலை அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்குள்ளவே அங்கே கூட்டம் கூடிடுது. என்னம்மா நீ கார் மெதுவாக ஓட்டிட்டு வர மாட்டேயா, என்னமோ ஃப்ளைட் ஓட்டிட்டு வர மாதிரி வந்துட்டுருக்குற, அடி எதுவும் பட்டிருந்தா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க கேட்டுட்ருக்குறாங்க. நான் கரெக்டாக தான் வந்தேன், இந்த பெரியவர் தான் வந்து காரில் வந்து விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. அப்போ அங்கே டிராஃபிக் போலீஸுமே வந்துடுறாங்க. நீங்கள் எங்கேருந்து வந்துட்டுருக்கிறீங்க, எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. என்னோட பொண்ணோட அசைன்மெண்ட்டுக்காக நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருந்தோம், மறுபடியும் சென்னை திரும்பி போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. உங்களோட லைசன்ஸ் இருக்கா, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பாக்கியா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் பாக்கியாவுக்கு ஞாபகத்துக்கு வருது லைசன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றது. நீ ஊருக்கு வரப்ப லைசன்ஸ் கொண்டு வந்தியா பாக்கியா அப்படின்னு பாக்கியா மாமியார் கேட்குறாங்க. நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. நேற்று ஒரு பர்ஸு தொலைஞ்சி போச்சுல, அதில் தான் என்னோட லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. என்னக்கா இப்படி சொல்லிட்டு இருக்கிற, அந்த சார் வேற லைசன்ஸ் கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு செல்வி பயப்படுறாங்க. என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போகிறாங்க. சார் என்கிட்ட லைசன்ஸ் இருந்துச்சு, ஆனால் மிஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. லைசன்ஸ் இல்லாமலாம் இவ்வளோ தூரம் கார் ஓட்டிட்டு வந்தீங்க, எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த டிராஃபிக் போலீஸ். ஸ்டேஷனுக்குலாம் வேணாம் சார், நான் உண்மையிலே என்கிட்ட லைசன்ஸ் இருந்துச்சு சார், இப்போ தான் சார் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. அந்த டைமில் கரெக்டாக பழனிசாமி பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாரு. அத்தை பழனிசாமி தான் கால் பண்ணுறாரு, நீங்கள் பேசுங்க அத்தை அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறாங்க. பழனிசாமிகிட்ட பாக்கியாவோட மாமியார் நடந்த பிரச்சனைகளை பற்றி சொல்கிறாங்க. ஃபோனை டிராஃபிக் போலீஸ்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு பழனிசாமி. என் பேர் பழனிசாமி சார், நானும் கோயம்புத்தூர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. பாவம் சார், 4 லேடிஸ் தனியாக வந்திருக்கிறாங்க, ஸ்டேஷனுக்குலாம் கூப்பிட்டீங்கன்னா பயந்துருவாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டிராஃபிக் போலீஸ் சொல்கிறாரு, இவங்க லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கிறாங்க, இப்போ கூட்டம் வேறு கூடிருச்சு, நான் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. லைசன்ஸ் இப்போ உங்களுக்கு கிடைச்சா பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு கேட்குறாரு பழனிசாமி. சார் கொஞ்ச நேரத்தில் லைசன்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. தப்பாக எடுத்துக்காம மேடம் கிட்டக்கு கொஞ்சம் ஃபோனை கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா பழனிசாமிகிட்ட சொல்கிறாங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லை சார், நான் கரெக்டாக தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்களை பற்றி தெரியாதா மேடம் அப்படின்னு பழனிசாமி சொல்கிறாரு. உங்களோட ஒரிஜினல் லைசன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு பழனிசாமி. வீட்டில் தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அப்போ வீட்டில் இருக்கிற யாருக்காவது ஃபோன் பண்ணி அதை அனுப்பி விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கிடையில் இப்போது பாக்கியா கேன்டீனில் நடக்கிறத காமிக்கிறாங்க. அமிர்தாவும் பாக்கியாவோட மாமனாரும் இப்போ கேன்டீனில் தான் இருக்கிறாங்க. அங்கே கோபி வராரு. ராதிகாட்ட பணம் கேட்டால் அவள் 1008 கேள்வி கேட்பாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறாரு. ஆனால் என்னோட ஃப்ரெண்டு பாவம் கேட்டதும் பணம் கொடுத்தான், அவன் கேட்குறப்ப நம்ம கொடுக்க தானே செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக பாக்கியாவோட மாமனாருக்கு கால் பண்ணுறாங்க. என்னம்மா பாக்கியா கிளம்பிட்டிங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு பாக்கியாவோட மாமனார். இல்லை மாமா, இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. என்ன பிரச்சனைமா அப்படின்னு ரொம்ப பதறி போய் கேட்குறாரு கோபியோட அப்பா. கோபியுமே அதை கேட்ட உடனே டென்ஷனாக பார்த்துட்ருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.